ஹாய் மேம். நான் ரேவதி பேசுகிறேன் மேம். என்னோடய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது வந்து எனக்கு டாக்டர்கிட்ட போகிறப்பெல்லாம் ஒவ்வொரு தடைக்கும் என்னோடய பிரச்சனையே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய கர்ப்பப்பை சுவர் வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது பதிஞ்சு வளருதா என்னன்னு நமக்கு சொல்ல முடியாதுப்பா அப்படின்னே சொல்லி சொல்லி என்னை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. இந்த முறை எனக்கு எப்பயுமே அந்த அடினோமைசிஸ் ப்ராப்ளம், பிசிஓஎம் ப்ராப்ளம் இது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ரிப்போர்ட்டில் எப்பயுமே அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி போனப்போ தான் எனக்கு நார்மல் ஸ்டெடின்னு போட்டுட்டு அவங்க அனுப்பிவிட்டாங்க. என்ன பண்ணுனேன் அப்படின்னு என்னை கேட்டாங்க அவங்க. யோகா பண்ணேன், கொஞ்சம் ஃபுட் ஸ்டைலை ஃபுல்லுமே நான் மாற்றிக்கிட்டேன். வாக்கிங் 1 ஹவருக்கு ஈவினிங் கண்டிப்பாக போக மேடம். கண்டிப்பாக ஒரு 5000 ஸ்டெப்புக்கு மேலே தான் நான் டெய்லி நடந்தேன். வாரத்தில் ஒரு 6 நாளில் ஒரு 4 நாளாவது நடந்துருவேன், 5 நாள் நடந்துருவேன். யோகா உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். யோகா தான் நான் வெளியே அவ்வளோவா சொல்லிக்கல. நான் காலையிலே யோகா பண்ணுவேன், ஈவினிங்கும் யோகா பண்ணுவேன் மேம். அதனால ரெண்டாவது இப்போ டாக்டர்கிட்ட போனப்போ அவங்களே சொன்னாங்க, அவங்களோட இதில் பார்த்தப்ப 65 வெயிட் இருந்துச்சு. அவங்க அந்த மிஷின் மூலிமா டிஜிட்டலில் பார்க்காம அதில் பார்த்தாங்க 65 இருக்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேம்னு அவங்க அப்புறமே சொன்னாங்க என்ன பண்ணுன்னு. அப்போ தான் அவங்க கேட்டப்போ நான் இதெல்லாமே சொன்னேன் மேம் அவங்கள்ட்ட. அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னமோ நான் பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி.